ஹே ஹாய் ஆர்மி. நம்ம இன்னைக்கு இன்னசென்ட் கேர்ள் எக்ஸ் சாக்லேட் பாய் ஒன் ஷாட்டோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் நம்ம ஜேகே ப்ரப்போஸ் பண்ணுவான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இல்லை நம்ம இன்னைக்கு அதோட லாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா இல்லையான்ட்டு. ஸோ அதோட இன்னைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, அதோட உங்கள் ஸ்கூலும் முடியுது. நீங்கள் ரொம்ப சேடாக தான் இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ உடம்பு சரியில்லை இல்லையா. நீங்கள் பாட்டுக்கு நடந்துட்டுருக்கீங்க. அப்போ யூனா தான், ரீனா சுமி வந்து அவங்க வேறு சைட் போவாங்க. நீங்களும் யூனான் தான் ஒன்றா நடந்து போவீங்க. அண்ட் ஜேகேவும் அதே மாதிரி தான். ஜேகேவும் ஜோனும் ஒரே மீன் நெய்பர்ஹுட் மாதிரி பக்கத்தில். அண்ட் ஹோசோக்கும் மின்சோக்கும் வந்து போயிருப்பாங்க வேறு இடத்துக்கு. அவங்க இப்போ ஸ்ட்ரீட்னா அவங்க இந்த சைட் போயிருப்பாங்க, நீங்கள் 4 பேர் இப்படி வந்துட்டுருப்பீங்க. உங்களுக்கு பின்னாடி வந்து ஜேகேவும் ஜோனும் தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. நீங்களும் யூனாவும் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ யூனா தான், ஏய் வயன் ஏன்டி இப்படி இருக்க, என்னாடி ஆச்சு? இல்லைடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு சைடு தூக்கமாக வருது. நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை இதனால. சரிடி, நீ வீட்டுக்கு போய் தூங்குவேன் சரியா? வா, நானும் கூப்பிட்டு போகிறேன். கொஞ்சமாச்சும் பேசி சரிடி. அப்போ தாண்டி எல்லாம் கண்டுக்கிட்டா எப்படி? இல்லைடி, நானும் மறக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பெயினை. இது என்னமோ இப்படியா இருக்குது, ஏன்னே தெரில. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரே தூக்கமாக வருதுடி அப்படின்னு சொல்லிட்டு தான் நடந்து போயிட்டுருப்பீங்க. ஜேகே தான், டே ஜவுன் சொல் மச்சான், நாடா இவ்வளோ பொறுமையாக நடந்து போகிறா, நாளைக்கு வீட்டுக்கு சேர்ந்துருந்துடாளோ. அந்த பொண்ணுக்கு தான் உடம்பு சரி தெரியல மச்சான். டே அப்போ நான் பைக் இருக்குல்லடா, அவளை விட கூற நீ வேணா யூனா கூப்பிட்டு போறியா? யூனா அப்படின்ட்டு மைண்டில் வந்து ஜானுக்கு வந்து யூனா மேலே ஒரு சைட்டு. ஓ யூனாவா? சரி மச்சான், அண்ணா அது வாயினை ஒத்துக்கணுமே. அதெல்லாம் ஒத்துப்பா இரு. வாய் நில்டி. சொல்லு சங்கு, உனக்கு தான் உடம்பு சரியில்லை, நீ பைக்கில் வா. ஐயோ வேண்டாம், எதுக்கு உனக்கு? நீ போ, நீங்கள் வீட்டுக்கு போங்க 2 பேரும், நாங்கள் அப்படியே நடந்து போய்க்கிறோம். வாண்ணா வா. அது இல்லை சிக்கே, வரியா வரலையா? சரி அப்படின்னு சொல்லியிருப்பா. நீங்கள் எந்த இதில் சரின்னு சொல்லியிருப்பீங்கன்னு தெரில. ஏன்னா உங்களுக்கு மனசில் வந்து இவன் நம்ம இவ்வளோ கேர் பண்ணுறானே, உங்களுக்கு லைட்டாக ஜேகே மேலே ஒரு இம்ப்ரெஸ் வந்துடுச்சு. அதோடு நீங்களும் பைக்கில் ஏறி உட்காடுறீங்க, டிஸ்டன்ஸோடு தான் உட்காடுறீங்க. அவன் மேலே ஒரு இது கூட பண்ணல. அவனுமே பொறுமையாக கூப்பிட்டு போகிறான், ஒரு ஜென்டில் மேனா. அவனும் பொறுமையாக எங்களை கூப்பிட்டு போகிறான். அப்போ யூனா வந்து ஜோன் சொல்லுவான், மேடம் நீங்கள் வாங்க, அவங்க எப்பயோ போயிட்டாங்க. இல்லை, நான் தனியாக போய்க்கிறேன், நான் ஏன் கூட வரணும் அப்படின்னு தும்பரா பேசுகிறா. நீ வரணும் வா. இங்கே பாரு ஜூன், நீ பண்ணுறதே சரியில்லை. நடுவில் அன்றைக்கி அப்படி தான் க்யூட்டாக இருக்குன்ற. என்ன வேணும் உனக்கு? நீ என்ன ட்ரை பண்ணாலும் நான் கிடைக்க மாட்டேன் உனக்கு. அப்படியா? அது பார்க்கலாம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டு போயிடுறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்வர்ட்ஸ் கொஞ்சம் டைம் போகுது. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட ஜாலியாக பேசிட்டு நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பெட்டில் தூங்குவீங்க. ஓகே, தி நெக்ஸ்ட் டே ஜேகே வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு அப்படியே வரா. நீங்களும் அப்படி வரீங்க. ஜேகே சொல்கிறான், ஒன் சொல்லு சங்கு அப்படின்னு. அப்படியே நர்வஸோடு இருக்கீங்க. அவனை அப்படியே ஹேர் ஃப்ளிப் பண்ணிட்டு ஒரு ரோஸ் எடுத்துகிற. அப்பயும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அவன் ப்ரப்போஸ் தான் பண்ணுறான்ட்டு. அண்ட் ஐ லவ் யூ, நீ எனக்கானவ, என் கூட இருப்பல்ல கடைசி வரைக்கும். ஜங்குக் அப்படின்னே இருக்குது. டைம் அவனும் பேசலை, நீங்களுமே பேசலை. சொல்லுவேன், ஏன் அப்படியே பார்க்குற? சொல்லு, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ஜங்குக்கா ஐ லவ் யூ டூ அப்படின்றீங்க. டக்குன்னு நீங்கள் எந்திரிச்சிடுறீங்க. பார்த்தா கனவு, உங்கள் ட்ரீம்லேயே அது நடந்துச்சு. இது ட்ரீம்டா. என்ன கனவு இது? ஏன் இப்படி நமக்கு வருது? ஐயோ என்னது இது
அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மூச்செல்லாம் வாங்குது. ஏன் இப்படிலாம் கனவு வருது? ஐயோ, ஒருவேளை நம்ம அவனை லவ் பண்ணுறோமோ இல்லையே, நான் யாரையும் பண்ண மாட்டேன் தானே, ஏன் இப்படிலாம் வருது? ஐயோ யோனா, ஒருவேளை இந்த விஷயத்துக்காக தான் ஜேகே நம்மளை கூப்பிட்ருப்பானோ? ஐயோ, நாளைக்கு நான் என்ன சொல்லுவேன்? எஸ் சொல்லணும்னு தோணு. ஐயோ, என்ன சொல்ல போகிறேன்? ஏன்னா அப்பயே சொல்லியிருந்தேன், ஏன்னா ஜேகே மேலே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகிட்டே இருந்திருக்கோம் பண்ணுற கேர்லையும். ஆனால் நீங்கள் இது வரைக்கும் எந்த பையன் யாரும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி கேரும் பண்ணது கிடையாது. அது நான் உங்களுக்கு அப்போ சொல்லிடல. பேசுவாங்க, பட் நீங்கள் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கீங்கன்றனால யாருமே உங்ககிட்ட கூட வர மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருப்பதுனால தான் உங்ககிட்ட நான் சரியாக பேர் தள்ளி இருந்தே சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஜேகே ஒரு ஆள் மட்டும்தான் உங்ககிட்ட இறங்கி வந்து இது பண்ணுவான். அப்போது உங்களுக்கு கனவு அப்படின்னோடனே நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுவீங்க? ஐயோ, நான் கால் பண்ணலாம், அதுதான் கரெக்டு. அவளுக்கு தெரியும் அவன் என்கிட்ட மறைக்கிறானும் தெரியுது. அவள்கிட்டே இப்போ கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணுறேங்க. ஹலோ சொல்லுவான். ஏன் ஐயோண்ணா, என்னடி பண்ணுற? நானா தோ சும்மா தாண்டி இருக்கேன். சரிடி. சரி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும், நீ எனக்கு உண்மையை தான் சொல்லணும், சரியா? சரிடி சொல்லிடி மச்சான், அவன்கிட்ட எனக்காக மறைச்சிருக்கேனாடி அவன். அது இல்லையும்ண்ணா, எதுக்கு என்ன ஜங்கு கூப்பிட்டா நீ சொல்லு. அது எனக்கு என்ன தெரியும், அவன் என்கிட்ட கூப்பிட்டான் அவ்வளோதான். நான் அவன்கிட்ட சொன்னேன், எனக்கு என்ன தெரியும், நாளைக்கு நீ பேசினதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய போகுது. நிஜமாவா? நீ என்கிட்ட மறைக்கலையே? இல்லடி, நான் மறைக்கலடி. அப்படியே இவனா, எனக்கு ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்குடி. ஏன்டி டக்குன்னு இங்கே ரீனாண்ணா? வயன், ரீனா நீங்கள் என்ன பண்ணுற? அவளும் நானும் தாண்டி நோட்ஸ் அவள் ஏதோ கேட்க வந்தா, அதான். ஓ அப்படியா, சரி. வயன், சொல்லு ரீனா. எனக்கு நாளைக்கு நீ ஜேகே கூட இந்த மாதிரி பேச போகிறேன்னு எனக்கு நான் சொன்னான். உனக்கு தெரியுமா? ஆமாம், சாரி, நான் சொல்லணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க. நாளைக்கு சொல்ல நினச்சேன். இல்லை பரவாயில்லடி, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுடி ரீனா, சொல்லு, என்ன விஷயம்? உனக்கு ஓகேவா இப்போது? எல்லாம் ஸ்டொமக் பெயின்லாம் பரவாயில்லையா? பரவாயில்லடி, ஓகே தான், நீ சொல்லு, என்ன விஷயம்? அதுவா, அது நாளைக்கு உன்னை ஜேகே கூப்பிட்ருக்கான்ல உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு. ஆமாண்டி, என்னாச்சு? இல்லை, நான் ஜேகே ஒன் சைடாக லவ் பண்ணுறேன். அவன்கிட்ட அதை நான் நாளைக்கு சொல்ல போகிறேன்டி. என்னடி சொல்கிற? நீ ஜேகே லவ் பண்ணுறியா? நீ ஏன்டி இவ்வளோ ஷாக் ஆகுற? இங்கே யூனாக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டு எதுவுமே பேசாமல் மூச்சு பேச்சு இல்லாத மாதிரி கிடக்குறா. யூரா சொல்டி, நான் லவ் பண்ணுறது உனக்கும் தெரியாதுல்ல. சாரிடி, நான் மறைக்கணும்லாம் இல்லை, எதுக்கு ப்ரப்போஸ் பண்ணவங்கிட்ட சந்தோஷமாக சொல்லலாம்னு நினச்சேன்டி. ஆமாண்டி யோனா, நான் லவ் பண்ணுறதுக்கு ஒரு 1 இயராக லவ் பண்ணுறேன்டி. அவங்ககிட்ட சொல்கிறது தாண்டி பயமாக இருக்குது. எல்லா பொண்ணு மாதிரி என்னையும் நினச்சிட்டானா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா. ஓ அப்படின்னு மட்டும் சொல்கிறா. ஐயோ, நான் வேறு எதுவுமே சொல்லலை. நீங்கள் தான் சரி நீ ஃபீல் பண்ணாத, நாளைக்கு பேசும்போது நான் உன் கூட வரேன்டி. சரிடி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை வச்சுறீங்க டக்குன்னு, எதுவுமே பாய் கூட சொல்லாமல். ஏன்னா உங்களுக்கு கனவு இப்படி வந்தது, யூனா ஏதோ மறைக்கிறானு உங்களுக்கு ஃபீலாக இருக்குது. இப்போ இவ இப்படி சொல்லிட்டா, நாளைக்கு ஜேகே என்ன சொல்லுவான்? உங்களுக்குமே ஜேகே பிடிக்கும், நம்ம எஸ் சொல்லலாம் அப்படி அப்படின்ட்டு தான் மனசில் வச்சுருப்பீங்க. ஐயோ, இப்போ இவ இப்படி சொல்கிறாளே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே தான் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகுது. நீங்கள் யோசிச்சுட்டே தான் இருக்கீங்க, நைட்டு தூங்க கூட மாட்டீங்க அதனால. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூலுக்கு தான் கிளம்புறீங்க. உங்கள் அம்மா சொல்கிறாங்க, வயன் சாப்பிடு வயன், ஏன் வயன் இப்படி பண்ணுற? அம்மா நான் வேணாம்மா, நான் கேன்டீனில் போய் யூனா கூட சாப்பிட்டுக்கிறேம்மா, நீங்கள் ப்ளீஸ்மா. வயன் சாப்பிடு வயன், ஏன் வயன் இப்படி பண்ணுற? சாப்பிடு. அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ். சரி வயன், நீ போ, அம்மா காசு கொடுக்குறேன். சரிம்மா, லவ் யூ, பாய். பாய்மா அப்படின்ட்டு அவங்க அம்மா வழி அனுப்பிச்சுட்றாங்க. நீங்கள் தான் யூனாவும் நீங்களும் தான் நிற்கிறீங்க. யூனாவை கூப்பிட்ருப்பீங்க ஃபோன் பண்ணி, எங்கள் வீட்டுக்கு வாசல் வந்துருடி அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு யூனா கிட்ட எல்லாத்தையும்
சொல்லணும் அப்படின்ட்டு. யூனாவும் வந்துட்டா, யூனா யூனா மூஞ்சிலையும் ஒரு ஹாப்பினஸ் கிடையாது, உங்கள் மூஞ்சில ஹாப்பினஸ் கிடையாது. நீங்கள் போகிறனே யூனா யூனா ஏன்டி என்னடி ஆச்சு, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது இல்லடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நைட்டு தூங்கலையா பாரு கண்ணெல்லாம் எப்படி இருக்குன்னு. ஆமாண்டி நைட்டுலாம் ஒரே யோசனையாச்சுடி ரீனா சொன்னது. ஏன் உனக்கு ரீனா சொன்னது யோசனையாச்சு? தெரிலடி அப்படின்னு டக்குன்னு வாங்கி சொல்லிடுறா. ஆமாம் யோனா நீ ஏன் தூங்கலையா என்ன? நீ ஏன் இப்படி இருக்க என்ன மாதிரியே? ஆ அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். ஏ என்னாடி ஆச்சு, எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு தலையும் அவன் ஏன் என்கிட்ட பேசணும்னு சொன்னா? ஆ அப்புறம் இவன் ஏன் அப்படி சொன்னா? எனக்கு ஒன்றுமே புரியல தெரியுமா? எனக்கு ஒரு பயமாக இருக்குடி. இவன் வேற என் கூட வரேன்றா. ஜங்குக்கு என்ன சொல்லுவான் அப்படின்ட்டு இருக்கு. டக்குன்னு எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டு என்னடி பண்ணுவேன்? அவள் எப்படி நான் தாங்கிப்பா? நான் எப்படி அவன்கிட்ட நான் கேட்பா டக்கு. வாயனி ஜங்குவை லவ் பண்ணுறியா? அது 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 என்ன இல்லடி, உண்மையை சொல்லு, என் மேலே ப்ராமிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை வாங்கி அவள் ஹெட்டில் தான் வைக்கிறா. யோனா ஆமாம் யோனா, எனக்கு ஒன்றுமே புரியலை. இது மாதிரி எனக்கு நான் இருந்ததே இல்லை. ஜேகே கூடயே இருக்கணும்னு தோணுது அப்படின்ட்டு அவர் மாதிரி கண்ணிலலாம் கலங்கி சொல்கிறா. யோனாக்குன்னா சந்தோஷமும் இருக்குது, இல்லை ரீனா நினச்ச ஒரு கவலையும் இருக்குது. என்னடா பண்ணுறது இப்போது? ஜங்குக்கும் இவளை பிடிச்சிருக்கு, இவளுக்கும் ஜங்குவை பிடிச்சிருக்கு, ஆனால் ரீனாவும் இருக்காளே என்னடா பண்ணுறதுன்னு தான் இருக்காங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம் எல்லாருக்கும். ஒரு சைடு இப்படியும் இருக்குது அப்படின்னு இருக்கு. என்னடா பண்ணுறேன்னு தான் யோனா முழிச்சிட்ருக்கா. சுமிக்கு தான்ப்பா ஒன்றுமே தெரியாது. ஆனால் இவ சொல்லியிருப்பா ரீனா கால் பண்ணி இந்த மாதிரின்ட்டு. இப்போ ரீனாவும் சீக்கிரமாக இருந்திருப்பா, சுமியும் நின்றுட்டுருப்பாங்க, ஜேக்கும் ஜோனு நின்றுருப்பாங்க. அப்போ தான் ஓசோக்கும் மின்சோக்குமே என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, அவங்க கேன்டீனில் இருப்பாங்க சாக்லேட் வாங்கிட்டு. இன்றைக்கி எல்லாருக்கும் தரமாக இது பண்ணுறோம், அதெல்லாம் ப்ரப்போஸ் பண்ண போகிறானே அவளும் ஒத்துப்பா அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் அங்கே தான் இங்கே இப்படி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. இப்போ ஜேக்கு உங்களை பார்த்துட்டு ஜான் அவளை மேலே வர சொல் மாடியில் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். சரி மச்சான் நீ போ அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் எங்கள் 4 பேரும் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அப்போதான் ரீனா வந்து அப்படியே கைப்பிடிச்சிக்கிறா ஒயின் கையை. ஒயினுக்குன்னா ஐயோ என்னடா இவ, எனக்கு பயமாக இருக்கே, நான் என்ன லவ்வு என் ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டுமே இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இருப்பா. அப்போ தான் ஜோன் வந்து ஒயின் வா ஜேகே உன்னை மேலே கூப்பிட்டான், இதோ வர ரீனா வருவா. ஜானுக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்கும். அப்போ தான் ஜான் என்ன இவன் இந்த பொண்ணு வருதுன்ற மாதிரி, சரி கூட வருவா போல், அப்புறம் அங்கே நின்றுவா போல் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாவன் விட்டுட்டு மேலே நீங்கள் போங்க நாங்கள் இங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுமாதிரி ரீனா வரா, ஜங்கும் நின்றுட்டு அந்த சைட் பார்த்த மாதிரி நின்றுட்டுருப்பான். அப்புறம்தான் டக்குன்னு திரும்பி பார்த்தா நீங்கள் 2 பேருமே வருவீங்க. சிரிக்கிறான். நீங்கள் சிரிக்கவே இல்லை, ஒரு உங்கள் உள்ள பதட்டம், ஒரு நர்வஸிங், எல்லாமே சேடு, தூக்கம் இல்லாத கண். ஆனால் அதில் நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, உங்கள் கண்ணும் உங்கள் லிப்ஸும் அழகாக இருக்குது. அந்த ஜேகே ரொம்ப மயங்கிட்டான். இன்றைக்கி எப்படியாவது அவளை கிஸ் பண்ணிடணும் ஒத்துக்க வச்சு அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் தான் அவனுக்கு. ஏன்னா நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருந்தீங்க அந்த சன்லைட்ஸில். இல்லை ரீனாவை மெய் மறந்து ரீனாவை மறந்துட்டு உங்களை தான் பார்த்துட்ருப்பான். ஜங்குக்கா சொல்லுங்கள், ஏதோ சொல்லணும் நீங்களே. அப்போ தான் இங்கே ரீனாவும் ஈன் சிரிச்சிட்ருக்கதை பாப்பா. நான் உன்னை தனியாக தான் வர சொன்னேன், கூட யாரையும் வர சொல்ல. ரீனா நீ கொஞ்சம் போ, நான் கொஞ்சம் பேசணும். அது இல்லை ஜங்குக், நான் உன்கிட்ட கொஞ்சம் ஒன்று சொல்லணும். சொல்லு. ஆஹா இப்போ இல்லை, நீ வாங்கிக்கிட்ட பேசு, நான் அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட சொல்லணும், ஓகேவா? சரி நீ போ. ஆனால் ரீனாக்கு வந்து ஜேகே ப்ரப்போஸ் தான் பண்ண சத்தியமாக நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன். அதனால் அவள் ஒன்றும் இருக்காது, ஏதோ ஒரு விஷயம் நினச்சி அவளுமே கீழே படிக்கட்டில் ஸ்டெப்ஸில் நிற்பா. வாய்ந்தா ரோ ஹார்ட் பீட்லாம் அவளுக்கு அப்படியே ஃபாஸ்ட்டாக துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜேகேக்குமே ஒரே நர்வஸ் தான். சொல்லு ஜேகே. வாயன் நான் சுற்றி வளைச்சடி பேசலான்னு தெரியாது வாயன். எனக்கு ஒன்று வேணும்னா அது வேணும், அது அடைய நான் என்னன்னாலும் பண்ணுவேன், யாருக்கும் விட்டு தரமாட்டேன். அவங்களுக்கே பிடிக்கலன்னா ஃபோர்ஸ் பண்ணியாச்சு நான் இருக்க வச்சுப்பேன் வாயன். ஆனால் அவங்களுக்கு அது பிடிக்கணும்.
நீங்கள் ஒன்றுமே புரியல. கண்டிப்பாக இதில் பேசலையே புரிஞ்சிச்சா? ஐயோ இவன் ப்ரப்போஸ் தான் பண்ண போகிறான்ட்டு வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் எடுக்கிறான். ஐ லவ் யூ வான், கட்சி வரைக்கும் என் கூட இருப்பியா சொல்லுவாயன். நீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்குவேன். நான் அந்த மாதிரி பொண்ணை பார்த்ததே இல்லை. உன் கேரக்டர் உன்னை எல்லாமே பிடிச்சிருக்குடி. அது சொல்லு வாயன், பிடிச்சிருக்கா இல்லையா? பரவாயில்ல, உனக்கு டைம் என்னால் நான் கொடுக்குறேன் வாயன். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா? இங்கே யாரும் என் பின்னாடி இத்தனை பொண்ணு சுற்றுறாங்கன்னு எதுக்கும் பயப்படாத வாயன். நான் இருக்கேன். எல்லாருமே தெரியும் வாயன் உன்னை தவிர. அது இல்லை சொல்லுவாயன், பிடிச்சிருக்கா இல்லையா? இல்லை டைம் வேணும் அப்படின்னா கூட கொடுக்குற வாயன். சொல்லுவாயன். இல்லை ஜங்குக், எனக்கு நீ வேணாம், எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறீங்க. பிடிக்கலையா? ஏன்? எனக்கு ஒன்று பிடிக்கவும் பிடிக்காது, நான் ஒன்று லவ்வும் பண்ண மாட்டேன் ஜங்குக், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணாத பர்சன் உங்களை பிடிச்ச பையனை நீங்களே ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. நீங்கள் ரீனாவே கூப்பிட்டு போகிறீங்க. நான் ஜங்கு கிட்ட அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ வா. ஏன்னா இப்போ நீங்கள் ஜங்குகிட்ட பேசி போய் ஜங்குக்கு வந்து சொல்லுவான், திட்டி விட்டுருவா தாவலன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கூப்பிட்டு போயிருப்பீங்க ரீனாவை. அப்புறம் சரி எதுக்கு நீ இப்போ அழுவுற? அதெல்லாம் இல்லை, நான் அழுவல, கண்ணில் தூசி விழுந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. அப்போ அவளும் நம்பிட்டு சரி இவனா மட்டும் கூப்பிடுறியா மிஷோ ரெஸ்ட் ரூம்க்கு? ஏன் நான் வரேனே? இல்லை நீ சும்மி பாரு, சும்மி உன்கிட்ட எதுவும் கேட்கணும். ஆமாம் நாங்கள் ஐடியா பண்ணணும் ஜேகேக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு. ஓகே நான் யூனா கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு யூனா கூப்பிட்றேன். ஜேகே ஒன்றுமே இல்லாமல் அப்படி ஜூனை பார்க்க தான் ஓடுவான், என்னடா இங்கே அப்படின்ட்டு. அப்போதான் யூனா வந்து வருவார் ரெஸ்ட் ரூம்க்கு. நீங்கள் அப்படி அழுவீங்க. யூனா நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்டி, உன்னை எப்போவுமே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. ஏன்டி அப்படி சொன்னேன்? இல்லைடி நீனா லவ் பண்ணும்போது நான் எப்படி லவ் பண்ணுறது? ஏன் ஆனால் அவன் ஜங்குக்கு உன்ன தானடி பிடிச்சிருக்கு, நீ ஏன்டி ப்ரொப்போஸ்க்கு அக்செப்ட் பண்ணிக்காம இருந்த? நான் தான் சொன்னேன்ல இப்படிலாம் எதுவும் யோசிக்காதுன்ட்டு. இல்லைடி எனக்கு என்ன சொல்கிறேனே தெரியல, எனக்கு ஜங்குக்கு ஹர்ட் பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டையும் ஹர்ட் பண்ணிட பயந்துட்டு தண்ணி நான் அப்படி சொல்லிட்டு வேட்ரி நான் ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கட்டும், எனக்கு அதுக்கு வேண்டாண்டி. அவன் உன்னை லவ் பண்ணுறான்டி. இல்லை நான் ஜங்குக்கு அவாய்ட் பண்ண போகிறேன். என்னடி சொல்கிற? இல்லையா ரீனா அவள் லவ் சொல்லும்போது ஃபீல் பண்ண, அது வேணாண்டி. நானாச்சு இப்போ 1 வருஷமாக லவ் பண்ணுறேன். என்ன கேட்டா அவன் தான் இந்த 1 வருஷம் இப்போலாம் இல்லடி, யாருக்கு யாரை பிடிச்சிருக்கோ அது தாண்டி முக்கியம். ஏன்டி? இல்லைன்னா நீ விட, இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வேணாம், உனக்கு எனக்கு மட்டும் தெரியட்டும்டி விட. இப்போ எதுக்குடி அழுவுற? வேணான்ட்டு எதுக்குடி அழுவுற? நீ லவ் பண்ணுற வேணவன அதான் நீ அழுவுற. இல்லை நான் ஏன் அழுவணும்? நல்லா தாண்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறா. சரிடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சைடு பார்த்தா ஜங்குக்கு அப்படியே டிஸப்பாயிண்ட் ஆகிட்டு அப்படியே வரான். டே மச்சான் என்ன கிஸ் அடிச்சியா? டே ஒரே ஜிலுக்குன்னு இருக்க போல. டே ஒத்த கம்னு இருங்கடா உமா, நானே இங்கே என்ன நடக்குதுன்னே புரியாமல் இருக்கேன், சும்மா என்கிட்ட வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. டே என்னடா ஆச்சு மச்சான்? டே அவன் என்ன வேணான்ட்டாடா? உன்னை வேணான்ட்டாளா? உன்னை எனக்கு எப்படியும் பிடிக்காது, வேணாம் சாரி அப்படின்னு பெரியது மாதிரி சொல்லிட்டு போகிறாடா. நான் என்னடா, நான் எவ்வளோ ட்ரீமில் இருந்தேனடா, என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு என்னை உடச்சிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு கண்ணீர் வருது. அது ஜூனால் பார்க்கவே முடியல. டே மச்சான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் கிடையாது நான் இன்னொருத்தி. டே எப்படிரா பார்க்க முடியும்? எனக்கு அது அவள் தான். சரி மச்சான் உனக்கு அவள் தான், நான் இது பண்ணுறேன். இப்போ என்ன ஸ்கூல் தானே, இதோ முச்சுனே காலேஜு,
அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கே போய் பேசுவோம். அவளுக்கு என்ன பிடிக்கலன்னா என்ன சொல்லா மச்சான், கண்டிப்பாக மச்சான் அவளை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே ஒரு சைடு நீங்கள் அழுவுறதான், அங்கே ஜங்கு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட அழுவுறதும், ரீனா சும்மிக்கிட்ட இது பண்ணுறது, இந்த ஓசோக்கும் அவங்களும் போய் சாக்லேட்டை வேற வாங்கிட்டு வந்து நிற்கிறாங்க. டே என்னடாச்சு? டே மச்சான் வேணாம் விடு, நீங்கள் போங்க, நீங்கள் கிளாஸ் போங்க, நானும் அவனு வெளில போயிட்டு வரோம். டே கிளாஸ்லேருந்து வெளில போனால் அவளை தாண்டா ஆல்ரெடி நம்மக்கிட்ட இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிடா நாங்கள் வரோம்டா, கொண்டா வச்சு வரோம். இப்போ சாக்லேட் மண்ணாங்கட்டிலாம் வேணாம், தூக்கி போடு. ஏன் என்னடா ஆச்சு? ஊற்றிச்சு போ அப்படின்னு டக்குன்னு சொன்னோன்னே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே நம்ம ஃப்ரெண்டு இப்போ இதுவாக இருக்கான், அப்போ ஜோன் தான் அவனுக்கு கம்ஃபர்ட் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவங்களும் புரிஞ்சுட்டு போயிடுறாங்க. இப்போ வயந்தான், சரி நான் கிளாஸ் போகலாம்பா, ரொம்ப நேரம் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து அவங்களும் கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. அப்புறம் ஜேகே கொஞ்சம் நேரத்தில் கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. ஜேகே உங்களை மட்டும்தான் பார்க்குறான். எப்படி அவள் இப்படி சொல்லலாம், எதுனால சொல்லலான்ட்டு. நீங்கள் ஐயோ என்னை பார்க்குறான், நீ என்னால் என்ன சுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜோன் நான் பேசாமல் யூனைட்ட பேசலாமா இதை பற்றி அப்படின்ட்டு அவன் மைண்டில் ஓடிட்டே இருக்கும் ஜோனுக்கு. ரீனா வேற அடிக்கடி வான்கிட்ட வந்து ஐடியா சொல்லுன்ட்டு சாரி இது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பா. அதோட ரீனாவும் சரி விட்டுருப்பா. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இந்த மாதிரி ஜேகே வந்து வாயினை ரொம்ப சைட் அடிக்கிறது, அதுக்கப்புறம் ரீனா வந்து ஜங்கோ ரொம்ப சைட் அடிக்கிறதும். அது ஜங்குக்கு வந்து அதை கண்டே இருக்க மாட்டான், ஏன்னா வாயினை பார்க்குறனால. இப்படி மாற்றி தான் சம்டைம்ஸ் நீங்கள் அழுவீங்க, அதை அவன் ஃபீல் பண்ணுவான், அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட இப்படி ஃபீல் பண்ணியே தான் போகும். அப்படி தான் டேஸஸ்லாம் பாஸ் ஆகும். அவங்கள கேர் பண்ணி கேட்பான். அது உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு ஒரு நாள். இப்படி தான் ஒரு நாள் ஜேகே வந்து நீங்கள் வந்து போயிட்டே இருக்கும்போது அவன் கூப்பிட்றான், ஏய் வயன் நில்லு. என்ன இப்போ எதுக்கு நீ என்னை அவாய்ட் பண்ணிட்டே போகிற? சொல்லு. தெரிதில்ல அவாய்ட் பண்ணுறேன், அப்புறம் எதுக்கு என் பின்னாடி இப்படி வரீங்க? நான் அப்பயே சொல்லிட்டேன் உங்களுக்கு பிடிக்காது, இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்னதான் உங்களுக்கு வேணும்? ஏன் அப்படி பண்ணுறீங்க? நான் இல்லை எனக்கு புரியல, இல்லை என்னதான் நடக்குதுன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இதை ரீனாவும் சுமி நடந்து வந்துட்டுருப்பாங்க. ரீனா டக்குன்னு நின்றுப்பா, என்னடா ஜேகேவும் வாயனும் பேசுகிற சவுண்டு கேட்குது, கத்துறாங்களே எதுன்ட்டு அப்படி தான் பார்த்துட்டு இருப்பாங்க விண்டோலேருந்து. நான் தான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டேன் ஜங்குக்கா, ஏன் என் பின்னாடி சுத்துற? எனக்கு உன்னை பிடிக்காது, உன்னை பிடிக்கவும் பிடிக்காது, ப்ளீஸ் என்னை விட்டுரு. ஏய் நாடி மயிரும் உனக்கு பிடிக்கல? நான் என்னடி தப்பு பண்ணேன் என்னை பிடிக்கிறதுக்கு? அவன் ஏதோ பண்ணிட்டுருக்கான், நான் என்கிட்ட டீசெண்டாக வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன், என்னை பிடிக்காது காரணம் என்னடி? காரணமா? நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு காரணமே இல்லை ஜேகே பிடிக்காதுன்றதுக்கா? எனக்கு தெரியாது ஜேகே, எனக்கு தெரில ஏன் பிடிக்கலன்ட்டு. அதுக்கெல்லாம் ரீசன் சொல்ல முடியுமா? சொல்லணுமா என்ன? சொல்ல முடியாது ஜேகே, தயவு செய்து என்னை விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. ஜேகேக்குன்னா டென்ஷன், அப்படியே போய் செவுத்த குத்திக்கிறான் அவன் கையாலேயே. அதெல்லாம் ரீனா கேட்டு ரீனா ஒரே அடி கண்ணில் ஃபுல்லாக தண்ணி. சுமிதான், நீ அல்லாத விடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படுறா சுமி. அப்படியே என்னடி நடக்குதுங்க? நான் எனக்காக தான், எனக்கு புரியல என்னால் ஜங்குக்கு இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு வாயின்கிட்ட பேசுகிறேன். வாயின் இந்த ஏன் மறைச்சா? எல்லாம் எனக்காக மறைச்சாளா? எனக்கு புரியல. வாயின் ஜேகே லவ் பண்ணுறானா? நான் தாங்க முட்டாளா? நான் தாங்க ஜோக்கராடி? சொல்லுடு. நான் ஒரு வருஷமா லவ் பண்ணுறேன், ஆனால் அவன் எனக்கு கிடைக்க மாட்டானடி. ஒன்றும் இல்லை ரீனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா சரியாக போயிடும். ஒன்றும் இல்லை ஓகே, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை? அதாவது கண்ணு முன்னாடியே பார்த்துட்டேனே, அவன்கிட்ட எதுக்கு அவாய்ட் பண்ணிட்டு? எனக்கு அதை அவாய்ட் பண்ணுறாளா? சுமி இல்லை சுமி, இது இப்பயே முடிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யூனா கிட்ட தான் போகிறான். ஹே நில்லுடி ரீனா, நில்லு. இல்லை சுமி என்னை தடுக்காத, வா நம்ம யூனா கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனா கிட்ட தான் போகிறா. யூனா வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறா, ஆமாம் உனக்கு ஆனால் எனக்கு பிடிக்கும். அதே எல்லாமே ஜோன் கேட்டுறான். ஜோனு கேட்டுட்டு
என்னது? ஓ! அதனால தான் எனக்கு வந்து இப்படி பிடிக்குமான்னு சொல்லிட்டு இது எப்படியாவது அவன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தான் அவன் வந்து அது வரைக்கும் ஒட்டி கேட்டுட்டு தான் இருப்பான், என்னதான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வயன் தான் என்ன பண்ணுவா, வருவா. அப்பயும் ஜூன் அங்கே தான் இருப்பான். ஜேகே வந்து அங்கே தனியாக நின்றுட்டுருப்பான் ஃபீல் பண்ணிவிட்டு. இங்கே ஜூன் வந்து நின்றுட்டுருப்பான். இப்போ வயனை கூப்பிடுவாங்க. வயன் எங்கே போயிருந்த இவ்வளோ நேரம் அப்படின்னு நான் நார்மலாக கேட்பா. அங்கே ரீனா நல்லா தான் சிரிச்சிட்ருப்பா பார்த்து. ஏய் சாரி, நான் உங்ககிட்ட சொல்லாமல் போயிட்டேன். நாங்கள் சும்மா தண்ணி பிடிக்கலான்னு போயிட்டேன். வாட்டர் பாட்டிலில் தண்ணி இல்லாதான். ஏன் ஒரு மாதிரி இருக்கா, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஏய் ரீனா என்ன நீக்கு அழகாக இருக்க அப்படின்றீங்க. இங்கே ரீனாக்கா அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது, ஃப்ரெண்ட் எனக்காக விட்டு கொடுக்குறாளேன்ட்டு. இப்போது ரீனா மனசில் என்ன தோணியிருக்கோன்னா, நமக்கு பிடிச்ச பையன் ஜங்குக், அவனோட ஹாப்பினஸ் தான் முக்கியம். ஒரு லவ்வர், ஒரு நம்ம லவ் பண்ணுறோன்னா அந்த பர்சன் அவங்க யாரை அவங்களுக்கு யார் லவ் பண்ணுறாங்களோ அது அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது தானே நம்ம பண்ணுவோம். அதனால தான் ரீனா சொல்லியிருப்பா, இல்லை வயனும் ஜெக்கே ஒன்று சேரணும், பரவாயில்ல நான் என் ஃப்ரெண்டுக்காகவும் ஏன் ஆளுக்காகவும் தானே இது பண்ணுறேன், எனக்கு இதில் ரொம்ப சந்தோஷம் அவங்க 2 பேர் சேர்ந்தா அப்படின்னு சொல்லியிருப்பா. யூனாவுக்கே அழுக வந்து ரீனா ஒரே கட்டி பிடிச்சிருப்பாங்க, 3 பேர் கட்டி பிடிச்சிருப்பாங்க. ஜோனுக்கா ஐயோ அழுகையே வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரீனா வந்து சொல்வா, ஹே உன்னை ஜேகே ப்ரப்போஸ் பண்ணது ஏன் நீ மறைச்ச அப்படின்னு ஒரு மாதிரி நார்மலாக சிரிச்சுட்டே தான் கேட்பா. அது இல்லை ரீனா, இங்கேருந்து நீங்கள் யூனா தான் பார்க்குறீங்க, யூனா வந்து கண்ணை காட்டுவா, அம்மா தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. இங்கே வாயண்ணா சாரி ரீனா, அவன் என்னை லவ் பண்ணுறா, நீ அவளை 1 வருஷம் லவ் பண்ணுறியா, எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியலடி, அதாண்டி நான் மறைச்சிட்டேன், மறைச்சிருடி. இங்கே பாரு, இப்போ அங்கே அழுவுறதுல ஒன்றும் இல்லை, உனக்கு பிடிச்சிருக்கா ஜேகேவை அது மட்டும் சார். இல்லை எனக்குலாம் பிடிக்கல ஜேகேவை, நான் அவனை ஒத்துக்க மாட்டேன். ஓகேவா, நான் ஒத்துக்க மாட்டேன் சொல்லு. இங்கே பார் பையன் ரீனா, எனக்கு தெரியும் உனக்கு அவனை பிடிச்ச. இல்லைடி சத்தியமா ப்ராமிஸ் பண்ணு, வா என் ஹெட்டில் வச்சு ப்ராமிஸ் பண்ணு. அதெல்லாம் இல்லை ரீனா, ப்ராமிஸ் பண்ணுவேன். ஆமாம் ஜேகே எனக்கு பிடிச்சிருக்குதான், அவனுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் என்னால் ஒத்துக்க முடியல. இங்கே என் ஃப்ரெண்ட் இப்படி 1 வருஷமாக கஷ்டப்படுறதோ, இங்கே அவன் எனக்கு ஒன்றும் போய் நான் சீக்கிரமாக அந்த ஸ்கூல் எப்படா முடியும்ன்றிருக்கு, அதுக்கப்புறம் சரியாயிடும் ரீனா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனே என்னை மறந்துடுவான், நான் வேறு காலேஜுக்கெலாம் போயிட்டு என்னை மறந்துடுவான். அப்படிலாம் இல்லை, அவன் ரொம்ப நல்ல பையன், நான் சொல்கிறேன் அவன் கூட நீ சேரணும். இல்லை ரீனா, அந்த இங்கே பாருவான், நான் உன் ஃப்ரெண்ட், நீ என்னை உண்மையாக பாசம் வச்சுருந்தா அவன்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணப்போ ப்ளீஸ் ரீனா. நான் ஹாப்பி டி. இங்கே பாரு, யூனிட்ட கேளு, சுமிட்ட கேளு. அம்மா சுமி உன அம்மா நீ ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்ட்டுருப்பாங்க. இங்கே ஜூன்னா ஓடி இருப்பான், டே இந்த கதைன்னு சொல்லிட்டு ஓடி போய்ட்டு அவன்கிட்ட ஜேகேட்ட சொல்லுவான். ஜேகேக்குண்ணா என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இங்கே நீங்கள் தான், இல்லை வேண்டாம் நான் ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன், போ அவனை ஹர்ட் பண்ணிவிட்டு அவன் முன்னாடி நான் எப்படி போய் நிற்கிறது, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான், நீ போன்ட்டு விரட்டியிருப்பாங்க. இப்போ நீ ப்ரப்போஸ் பண்ணலையோ மவளே உன்னை அவ்வளோதான் நீ சொல்லிட்டு சிரிக்கிறாங்க 3 பேருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸு. இங்கே ஓசோக்கும் அதுவும் தெரிஞ்சிருக்கும், ஓசோக்கு மின்சோக்கெலாம் அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. ஐயோ அந்த பொண்ணு ரீனா பொண்ணு பரவாயில்லடா, ரீனாவுக்கு நல்ல வாழ்க்கை வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் கிடைக்க ரீனா வந்து ஒரு பையனுக்கு ரீனா கிடைக்கிறதுலாம் கொடுத்து வச்சுருந்தா அப்படிலாம் பேசிக்கிறாங்க. பேசாமல் மின்சோக் சொல்லுவான், பேசாமல் நான் ரீனாவை கரெக்ட் பண்ணிக்க வாடா. சொல் மச்சான், நான் மச்சான் ரீனாக்கு ரூட்டு போதா அப்படின்ட்டு அவன் கலாச்சிருப்பாங்க. இங்கேருந்து உங்களை விரட்டியிருப்பாங்க, நீ போன்ட்டு நீங்கள் அங்கேருந்து ஓடி போவீங்க. ஜேகே எங்கடா இருப்பான்ட்டு தேடுவீங்க, கிளாஸாக போயிட்டு. ஜங்குக்கா எங்கே இருக்கு, நான் வந்துட்டேன், வந்துட்டேன் ஜங்குக்கா அப்படின்ட்டு ஓடி வருவா. அங்கேருந்து ஜேகே ஓடி வருவா. ஜூன் சொன்னோன்னே அப்படியே 2 பேருமே ஓடி கரெக்டாக இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் நிற்கிறீங்க, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவன் நிற்கிறான், ஆனால் 2 பேரும் பார்த்துட்டு ஒரு செகண்ட் சிரிக்கிறீங்க. ஜங்குக்கா அவனுக்கு பாய வரலாமா, அவனுக்கு அழுக வருது. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஓடுறீங்க பார்த்துட்டு. கிரவுண்டில் தான், அங்கே வேற நிறைய பேர் இருக்காங்க.
உங்கள் ஸ்டாஃப், உங்களோட டீச்சர்ஸ் அண்ட் மேம், சார் எல்லாருமே இருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே விளாண்டுட்டு, சில பேர் பிடி இல்லை இவங்க எல்லாமே அந்த அப்பார்ட்மெண்ட் மேலே நின்று பார்க்குறாங்க. ரெய்னா, யூனா, சுமி, வோசோக், ஜோன், மின்சோக், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே அப்படியே நிற்கிறாங்க. மூச்சு வாங்கி நிற்கிறாங்க. ஜங்குக்கா ஜங்குக்கா ஐம் சாரி ஜங்கு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபாஸ்ட்டாக போய் அவனை ஒரு ஹக்கு தான். 2 பேருமே ஹக் பண்ணிட்டீங்க. அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அந்த காலேஜ் அந்த ஸ்கூலே உங்களை தான் பார்க்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அழுகுறாங்க. ரீனாவுமே அழுகுறா. ஆனால் அது ஆனந்த கண்ணீர் தான். இது வந்து ஐயோ அவளுக்கு போயிட்டா அப்படின்ல, அவளுக்கு ஆனந்த கண்ணீர் தான். இது 2 பேர் சேர்ந்துட்டாங்க சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறா அவ. இதை யூனா பார்த்துட்டு பா இப்படின்ட்டு அப்படியே இங்கே மின்சோக், போசோக், அதுக்கப்புறம் ஜூன்லாம் வராங்க. ஜூன் அப்படியே யூனா கையை பிடிக்கிறான். யூனாக்குன்னா யாரா வேணின்னு பார்த்தா அப்போ ஜூன் தான் சிரிக்கிறான். யூனா சிரிச்சிடுறா. அப்படியே இதை வந்து ஜங்குக்கும் வாயினும் பார்க்குறாங்க யூனாவையும் ஜூனையும். அதையும் பார்த்து சிரிச்சிட்டா. ரீனா பார்த்து ஜங்குக்கு சிரிக்கிறான். அவள் வந்து என்ன பண்ணுவானா, இந்த மாதிரி ஹார்ட்டு காமிப்பா அவங்க 2 பேர்த்துக்குமே. ஜங்குக்கா வயன் என்னோட ஹார்ட் உங்களுக்கு அப்படின்ட்டு காட்டுறா. இங்கே அப்படியே திருப்பி ஹக் பண்ணி சிரிச்சுக்கிறீங்க. ஹாப்பி என்டிங்டா. இதோடு இந்த 1 ஷாட் பாட்டு முடிஞ்சுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.